வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். கண்ணில் பார்க்க முடியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக. குன்னம் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களை உடனடியாக பரிசீலனை செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஏப்ரல் முதல் முன்தேதியிட்டு 2000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. ஆளுநர் மாளிகை விழாவில் மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்ட கேடயங்களில் தவறான திருக்குறள் திருத்தம் செய்து வழங்க ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தல். நாடாளுமன்ற உறுப்பினராக வரும் 25ஆம் தேதி பதவியேற்க உள்ள கமல்ஹாசன் ரஜினிகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் ராஜஸ்தானுக்கு இடமாற்றம். சென்னை உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி ஸ்ரீவஸ்தவா நியமனம். கூவம் ஆற்றின் கரையோரங்களில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை 8 வாரத்துக்குள் அகற்ற வேண்டும். சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு. திராவிட கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சியில் பேட்டி. ஒலியை விட 8 மடங்கு வேகம் சென்று தாக்கும் புதிய ஹைபர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி. ககன்யான் திட்டத்துக்கு சுபன்ஷு அனுபவம் மிக முக்கியமானது. எசோவின் விண்வெளி மைய இயக்குனர் நிலேஷ் தேசாய் தகவல். மதுரையில் தவிர 2வது மாநில மாநாட்டுக்கான பந்தல்கால் நடும் விழா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் புஸ்டி ஆனந்த் தலைமையில் நடந்தது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.